நம் சபையின் போதகர் சாமுவேல் ஹத்தீசிலன் ஐயா அவர்கள் அவருடைய சாட்சியை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்வார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லாமா? அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்களா கரங்கள் உயர்த்தி சொல்லாமா? ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் ஆண்டவருக்கு அதிகமான நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். உண்மையாகவே இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சில விஷயங்கள் தான். இருந்தாலும் இந்த நாளில் நம்ம அதை திரும்ப ஞாபகப்படுத்தி கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு நேரத்தை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஊழியம் ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் கூட இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் எப்படியெல்லாம் நம்ம இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எவ்வளோ பிரயாசப்பட்டோம், எவ்வளோ தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இங்கே லைனாக ஒரு 3 பொங்க மரம் இருந்தது. அந்த மரத்து நிழலில் தான் 2010 வருஷத்தில் ஜனவரி மாதத்துலேயே ஊழியத்தை ஆரம்பித்தேன். நாங்கள் குடும்பமாக வந்தோம். அப்போ ஆரம்பித்தது. அதுக்கு அடுத்தது நம்ம அங்கே ஒரு குடிசை போட்டு நடத்திட்டு இருந்தோம். குடிசைக்கு அப்புறமா அதை மறுபடியும் இடிச்சிட்டு சீட்டு போட்டு கட்டணும். அங்கேயும் நமக்கு நெருக்கமான பிறகு தான் நல்லா பெருசாக இங்கே கடக்கால் அதான் பேஸ் போட்டு இருந்தோம். முன்னாடியே இந்த இடத்துல சர்ச்சு கட்டணுன்ட்டு நம்ம ரொம்ப நாளாக ஜெபித்தோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இங்கே சபையை கட்ட நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், உதவி செய்தார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயந்தான். ஆனாலும் இது ஏன் முக்கியமாக திரும்ப சொல்லணுன்னா, இதெல்லாம் திருப்பி நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் செய்த நன்மைகள் யாராலும் உண்டு. எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு பாக்கியங்களை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, அவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த ஒரு உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும். முக்கியமாக ஒரு சில காரியங்கள் சொல்லணுன்னா, நீங்கள் எல்லாருமே சாட்சி சொல்ல விட்டால் கண்டிப்பாக ரொம்ப நேரம் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். சரி, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கிறதுனால பாஸ்டர் வெளியிலேருந்து வந்திருக்காரு, அவருக்கு நம்ம நேரத்தை அதிகமாக கொடுக்கணுன்னு தான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படி சொன்னேன். என்னுடைய இருதயத்தை புரிஞ்சுட்டு ஒரு சிலர் வேணா விட அடுத்த வாரம் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு தேவைகளை சந்தித்தார். குறிப்பாக இன்றைக்கியான இந்த ஃபங்க்ஷனு கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இதை நான் வேறு மாதிரி பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு முடித்ததும், ஏன்னா கையில் சுத்தமாக எதுவுமே கிடையாது. இந்த பாட்டு கூட ஆரம்பிக்கும் போது அதான் பாடணும், ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதுன்றது போல் இதை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம பேசிகிட்டு தான் இருக்கோம். ஆனால் சுத்தமாக கையில் எந்த ஒரு பணமும் இல்லை, எதுவுமே இல்லை. நான் என்ன யோசித்தேன்னா, சரி ஓகே, யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த தேவையில்லை, சொல்லுவோம், அறிவிப்பில் சொல்லிவிடுவோம், அவ்வளோதான். அதனால் கையில் எவ்வளோ வருதோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது செய்வோம். லாஸ்ட் வரைக்கும் ஒரு மாதிரியாகவே போயிட்டே இருக்குது. சரி, என்ன ஆண்டவரே, ஓகே. லாஸ்ட்டாக நான் ஒரு முடிவு எடுத்து வச்சுருந்தேன், சிம்பிளாக ஒரு டீயை மட்டும் போட்டு கொடுத்து முடிச்சிடணும்னு. அப்பா பேசும்போது சொன்னார், என்னப்பா ஆண்டு விழாவில் போயிட்டு டீ சமோசா என்ன பப்ஸுன்னுங்கிறியாப்பா, ஆண்டவர் நிச்சயமாக வேறு மாதிரி நம்மளை நடத்துவார். எனக்கு அந்த டைமில் அந்த மாதிரியெல்லாம் தோணுது, வேறு மாதிரி யோசனைகளெல்லாம் வந்தது. ஆனால் நான் நினச்சது ஒன்று, ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் வித்தியாசமாக எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி அமைத்தார். அல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் பார்த்திங்கன்னா அது வித்தியாசமானது. இந்த வருஷம் கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு வாக்கு தத்தமே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதம் 10ஆம் தேதி பிறந்த நாள். உண்மையாகவே எத்தனை பேருக்கு அதிசயம் நடக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் என் வாழ்க்கையில் அன்றைக்கி ஆண்டவர் ஒரு அதிசயம் பண்ணார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் எழுதியிருக்கிற எல்லா பாட்டும், அதாவது பாட்டெல்லாம் எல்லாம் வெளியிட்டு முடித்த பிறகு தான், இப்போ பெர்க்மன்ஸ் கூட பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு அவர் எத்தனை பாட்டு வெளியிட்டாரோ அதையெல்லாம் சேர்த்து தான் பாட்டு புக்கு என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. ஆனால் அதிசயம்னா என்ன தெரியுங்களா, இன்னும் பாட்டு ரிலீஸ் பண்ணவே இல்லை, 5 பாட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நான் இது வரைக்கும் எழுதின எல்லா பாட்டுமே ஒரு புக்காக போட்டு என் கையில் பாட்டு புக்காக எடுத்துன்னு கொடுத்தாங்க. அதுவும் அதில் நான் எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேனோ, ஒரு பாட்டு புக்கு ரிலீஸ் பண்ணால் நம்ம எப்படி பண்ணோம், ஒரு குயவன் பானையை வணையிற மாதிரி அதில் கத்தரின் கையில் நான் ஒரு களிமண் அப்படின்ற ஒரு டைட்டில், கத்தரின் கையில் அப்படின்னு போட்டு அங்கே நான் என்னவெல்லாம் யோசித்து வச்சுருந்தனோ. இதை நம்ம பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா
இது இவங்க எப்போ இருந்தோ பிளான் பண்ணிட்டுக்கிறாங்க எனக்கு தெரியல. சும்மா கேட்டே இருப்பாங்க, ஏதோ சும்மா கேட்குறாங்கன்னு நினச்சி நான் என்னவெல்லாம் யோசிச்சுதுன்னா எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அன்றைக்கி நைட்டு எடுத்துகிட்டு வந்து கிஃப்ட் கொடுக்குறான், பிரித்து பார்க்குறேன். அதில் என்னோட ஆண்டவர் கொடுத்த அந்த பாட்டு எல்லாமே, நான் இது வரைக்கும் எழுதின எல்லா பாட்டும் ஒரு புக்காக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, ஒரே ஒரு புக்கு ரெடி பண்ண மாட்டாங்களாம். ஒரு 1000 புக்கு போட்டால் தான் என்ன பண்ணுவாங்க, பாட்டு புக்கு போட முடியும். ஆனால் ஒரே ஒரு புக்கு எனக்காக மட்டும் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தாங்க. இது எவ்வளோ பெரிய அதிசயம். எனக்கு அந்த புக்கை கையில் வாங்கினோன்னே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆண்டவரே என்னை இப்படியெல்லாம் நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு புக்கு, இன்னும் தம்பிங்க நிறைய பேர் கிஃப்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு கூட ஆண்டவர் கொடுத்தது தான். இப்போ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் அதிசயமாக தான் என்ன பண்ணுறாரு, அவர் நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உண்மைங்க. இது ஏன்னா உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன்னா, யோசித்து பாருங்களா, என் ஒருத்தனுக்காக ஒரே ஒரு புக்கு, யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனால் என் ஒருத்தனுக்காக ஒரு புக்கு என்ன பண்ணார், போட்டு இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம். இப்போ அப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் என்ன பண்ணுவார், அவர் செய்வார். அதுக்கு தான் சாட்சி ஏன் சொல்கிறேன்னா, அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நிச்சயமாக எனக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை என்ன பண்ணுவார், அவர் செய்வார். இப்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை என் வாழ்க்கையில் செய்தார். மாத்திரம் இல்லாமல் இந்த நாளில் கூட இந்த ஊழியத்துக்காக, நம்முடைய ஆலயத்தின் தேவைகளுக்காக நிறைய பேர் உதவி செய்திருக்கீங்க. நம்ம வருகிற நாட்களில் நம்ம அதை பற்றி பேசலாம். இன்றைக்கி அதுக்கான நேரம் இல்லை. நம்ம கொடுத்து உதவி செய்த ஒவ்வொருவரையும் நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பணமாக பொருளாக ஒரு சிலர் உதவி செய்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் உண்மையாகவே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். மாத்திரம் இல்லாமல் நிச்சயமாக உங்களுக்காக ஜெபிப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் நான் இன்னும் ரொம்ப பெருசாக யோசிக்கிறது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ஒரு ஆளாக தனியாக என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நம்முடைய வாலிப பிள்ளைங்க 2 நாளாக என் கூடவே இருந்து என்னவெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு நேற்று நிறையா போயிட்டு பிரயாசப்பட்டு கூடவே இருந்து உதவி செய்தாங்க. அதனால் உதவி செய்த பணமாக, பொருளாக, அவங்களுடைய உடல் உழைப்பை எனக்கு உதவியாய் செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி இந்த நேரத்தில் கூட உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எகிப்து தேசத்தில் நடந்ததை போலவே, எகிப்திலிருந்து நீ புறப்பட்ட நாளில் நடந்ததை போலவே நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர். எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரமாப்பா. இம்மட்டமாய் நீர் நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி. பணமாக, பொருளாக, உடல் உழைப்பாக ஆண்டவரேப்பா, ஆலயத்தின் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் செய்த அந்த அன்பின் பிரயாசங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். உன் பிரயாசங்களை நான் அறிந்திருக்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னீரப்பா. அந்த வார்த்தையின்படி சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தில் நீர் சொன்ன வாக்கு தத்துவம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன அந்த வார்த்தை இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக ஒவ்வொரு குடும்பமும் நாங்கள் அதிசயங்களை பார்த்தோம். யாருக்கும் நடக்காத ஒரு காரியம் என் குடும்பத்துக்கு மாத்திரம், என் ஒருத்தருக்கு மாத்திரம் கர்த்தர் செய்தார் என்ற ஒரு அதிசயத்தை நாங்கள் கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், தேவைகள் எல்லாம் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.